ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் பாஸ்மதி ரைஸ் பிரியாணிக்கு எப்படி பார்த்து வாங்கல வாங்கதா இருந்தா எப்படி, அதே நேரத்துல பேக்கெட்ல வாங்கதா இருந்தா என்ன பார்த்து வாங்கணுங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மெயின் டிப்ஸ். ரைஸ் நம்ம லூஸ்ல வாங்கும் போது நீளமான ரைஸா இருக்கான்னு பார்த்து வாங்கணும். கையில எடுத்து ஸ்மெல் பண்ணும்போது நல்ல மனம் இருக்கான்னு பார்க்கணும். பாஸ்மதி ரைஸ் புதிய ரைஸ்னா நம்ம 2 அண்ணா எடுத்து நம்மளோட வாயில போட்டு மென்னு பார்க்கும்போது நம்மளோட பல்லுல ஒட்டும். அப்படி ஒட்டிச்சுன்னா அது புதிய ரைஸ். பாஸ்மதி ரைஸ் புதிய ரைஸ் வாங்கணும்னா குவான்டிட்டி குறைவா இருக்கும், ஆனா சாதம் சீக்கிரமா குழைய சான்ஸ் இருக்கு. அதனால வாங்கும்போது பழைய ரைஸ் வாங்குறது ரொம்ப நல்லது. பாஸ்மதி ரைஸ் லூஸ்ல வாங்கும்போது பழைய ரைஸ் பார்த்து வாங்கணும். லைட் எல்லோ கலர்ல இருக்கும். கையில எடுக்கும் போது அந்த துழில் கையில ஒட்டணும். ஒட்டிச்சுன்னா அது பழைய ரைஸ். இந்த பழைய ரைஸ் நம்ம பாயில் பண்ணும்போது நமக்கு குவான்டிட்டி கூட கிடைக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். பாஸ்மதி ரைஸ் லூஸ்ல வாங்கும்போது இதெல்லாம் பார்த்து வாங்கலாம், ஆனா பேக்கெட்ல வாங்கும்போது இது ஒண்ணுமே நமக்கு பார்க்க முடியாது. எடுக்கும் போது ரைஸ் உள்ளுக்கு எப்படி இருக்குங்கிறது பார்க்கணும். அந்த கவர்லயே 1121ங்கிற கோடு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ரைஸ் பெஸ்ட் ரைஸ் நமக்கு பிரியாணிக்கு. இது லாங் கிரெயின் ரைஸா இருக்கும். இந்த கோடு இருக்கான்னு கண்டிப்பா பார்த்து வாங்க. ஒரு சில நேரத்துல பேக்கெட்ல 1718ன்னு கொடுத்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா 1509 சொல்லி கவர்ல எழுதி இருக்கும். இந்த 2 நம்பரை விட பெஸ்ட் நம்பர் சொல்லக்கூடியது கோடு 1121. இந்த ரைஸ் தான் லாங் கிரெயின் ரைஸ் பிரியாணிக்கு பெஸ்டா இருக்கக்கூடிய. பேக்கெட்ல வாங்கக்கூடிய ரைஸுக்கு ஆரோமா பார்க்க முடியாது, ஆனா நீங்க வாங்கும் போது எல்லா ரைஸும் பேக்கெட்குள்ளுக்கு ஒரே சைஸ்ல இருக்கா ஆன்னு பார்க்கணும். எல்லோ கலர்ல இருக்கா, கொஞ்சமாவது லைட் எல்லோ கலர் இருக்கான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா புதிய ரைஸ் ஒயிட் கலர்ல இருக்கும். ஸோ பேக்கெட் எடுக்கும் போதே இதை நீங்க கவனமா பார்த்து வாங்குங்க. பாஸ்மதி ரைஸ் வாங்கும் போது பேக்கெட்ல கவர்ல பிராண்டட பார்த்து வாங்கிட்டு வந்துருவோம். யாருமே இதெல்லாம் கவனிக்கிறது கிடையாது. சில நேரம் நம்ம வைக்கும் போது சாதம் குழஞ்சு கூட போயிருக்கும், இருந்தா கூட நம்மளோட மிஸ்டேக்னு நினைச்சிருப்போம். இப்ப இந்த இது பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எப்படி பாஸ்மதி ரைஸ் வாங்கணுங்கிறது. கண்டிப்பா இந்த டிப்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு பின் பண்ணுங்க. என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வரக்கூடிய ஷார்ட்ஸ் இதோட கண்டினியூஷன், அதாவது பாஸ்மதி ரைஸ் எப்படி பிரியாணிக்கு நீங்க குக் பண்ணுங்கிறத டிப்ஸா தரப்போறேன். மிஸ் பண்ணாம பாருங்க.